This video is sponsored by BuyMode ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கம்மி விலையில் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. வணக்கம். நாம் இந்த பதிவில் பழைய 9ஆம் வகுப்பு செய்யுளில் இருக்கிற சொற்பொருள் பார்க்க போகிறோம். சொற்பொருள் அப்படின்னா செய்யுள். இப்போ நிலை பொறுத்தல் அப்படின்னா காத்தல். உலகெல்லாம் உணர்ந்து உலகம் யாவையும்ங்கிற பாடல், ஓகேவா? உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பொறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு ஒவ்வொரு பாடலுக்குமான விளக்கம் தான் இது. பழைய புக்கு எல்லாருமே நிறைய தடவை படிச்சிருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் பாடலோடு போடாமல் வார்த்தைகளோடு சேர்த்து சொல்கிறேன். இந்த வார்த்தைகளை பார்க்கும்போதே ஏற்கனவே படித்தவங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்துக்கு வரும். அப்படி இல்லாதவங்க பழைய புக்கு படிச்சுட்டு கூட இது படிங்க. இல்லை பழைய புக் படிக்க போகிறதுக்கு முன்னாடி கூட இதை ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் படிக்கலாம். வாங்க பார்க்கலாம். நிலை பொறுத்தல் அப்படின்னா காத்தல், நீங்களா அப்படின்னா இடைவிடாது, அழகிலா அப்படின்னா அளவற்ற, அன்னவர்னா அத்தகைய இறைவர், தலைவர் அப்படின்னா இறைவர், சரண் அப்படின்னா அடைக்கலம்னு அர்த்தம், அகழ்வாரை அப்படின்னா தோண்டுபவரை, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் அப்படிங்கிற திருக்குறள். இகழ்வார் அப்படின்னா இழிவுபடுத்துவோர், தலைனா சிறந்த பண்பு, பொறுத்தல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல், இறப்பினை அப்படின்னா பிறர் செய்த துன்பத்தை தான் இறப்பினைன்னு அர்த்தம். இன்மை அப்படின்னா வறுமை, ஓரல் அப்படின்னா நீக்குதல், மடவார் அப்படின்னா அறிவிலிகள், அடவார்னா அறிவு இல்லாதவங்க, விருந்து அப்படின்னா வீட்டுக்கு புதிதாய் வந்தவங்களை விருந்து அப்படின்னு சொல்கிறோம். நிறை அப்படின்னா சால்பு, ஒருத்தாரை அப்படின்னா தண்டித்தவரை. இது கேட்டிருந்தாங்க டிஎன்பிசியில். ஒருத்தாரை அப்படிங்கிறது என்ன இலக்கண குறிப்பு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஒருத்தாருக்கு ஆப்போசிட் என்னன்னு கூட கேட்டிருந்தாங்க. ஒருத்தாரைனா தண்டித்தவரை, அப்போது இதுக்கு ஆப்போசிட் பொறுத்தாரை, பொறுத்து கொண்டவரைன்னு அர்த்தம். ஒன்றாக அப்படின்னா ஒரு பொருட்டாக, பொதிந்து அப்படின்னா மனதுள் வைத்து கொள்பவர் தான் பொதிந்து வைப்பவர். போன்றும் அப்படின்னா உலகம் அழியும் வரை, திறனல்ல அப்படின்னா செய்யத்தகாத, நோனொந்து அப்படின்னா துன்பத்திற்கு வருந்தி, மிகுதியான் அப்படின்னா மனச்செருக்கால், மிக்கவைனா தீங்குகள், தகுதியானா பொறுமையால், துறந்தார் பற்றற்றவர், இறந்தார் அப்படின்னா நெறியை கடந்தவர், இன்னா அப்படின்னா தீய, நோக்கிற்பவர் அப்படின்னா பொறுப்பவர், நோற்பவர் அப்படின்னா நோன்பு மேற்கொள்பவர், இன்னா சொல் அப்படின்னா இனிமையற்ற சொல். கண்ணோட்டம்னா இரக்கம் கொள்ளுதல். என் வனப்பு அப்படின்னா ஆராய்ச்சிக்கு அழகு, என் வனப்புனா ஆராய்ச்சிக்கு அழகு, வனப்புனா அழகு. கிளர் வேந்தன் அப்படின்னா புகழுக்குரிய அரசன். வாட்டான் அப்படின்னா வருந்த மாட்டான், வாட்டான்னா வருத்த மாட்டான். எம்பி அப்படின்னா என் தம்பியை தான் எம்பி. மடப்பிடினா பாஞ்சாலி. கலிக்க அப்படின்னா மகிழ. கோமான் அப்படின்னா அரசன். நுந்தைனா நும் தந்தையை தான் நுந்தைன்னு சொல்லுவோம். அடவி அப்படின்னா காடு. தடந்தோல் அப்படின்னா வலிய தோல். மணிநகர் அப்படின்னா அழகிய நகரம். மருங்கு அப்படின்னா பக்கம். கோலமுறு அப்படின்னா அழகு மிக்க. செறிந்து அப்படின்னா அடர்ந்து. காண காடு. குழவு அப்படின்னா விலங்கும். ஞாலம் அப்படின்னா உலகம். பன்னவர் அப்படின்னா தேவரை தான் பன்னவர்னு சொல்லுவாங்க, 3 சொல்லினா. அறம்பெயர்னா தேவ மகளிர். ஞானம் அப்படின்னா அறிவு. புண்மை அப்படின்னா இழிந்த தன்மை. வீறு அப்படின்னா வலிமை. சதுரங்க சேனை அப்படின்னா 4 வகை படையை தான் சதுரங்க சேனைன்னு சொல்கிறோம். மதுர மொழினா இனிய மொழி. குசலங்கள் பேசினா நலன் கேட்டல். நிலற்றிய அப்படின்னா நிழல் செய்த. நடுநாள் யாமம்னா நள்ளிரவு. துஞ்சான்னா துயிலான். சரி. மா அப்படின்னா விலங்கு. கல்லானா கல்வி அறிவு இல்லாத. நாளினா அளவு பெயர். ஈதல் அப்படின்னா தொடுத்தல். துய்ப்பேம் அப்படின்னா நுகர்வோம். தப்புனனா தவறுவன. நீர்னா கடல். கருங்கோல் அப்படின்னா கருமை நிறமுடைய கொம்பு. கருங்கோல்னா கருமை நிறமுடைய கொம்பு. உயர்ந்தன்று அப்படின்னா உயர்ந்தது. அளவின்றி அப்படின்னா அளவினை உடையது தான் அளவின்று. செவிச்செல்வம் அப்படின்னா கேள்வி செல்வம். தலைனா முதன்மை. பொழுது அப்படிங்கிறது பொழுது. ஈயப்படும்னா அளிக்கப்படும். உணவு அப்படின்னா என்னென்னா தேவர்களுக்கு வேள்வியின் போது கொடுக்கப்படும் உணவு தான் அவி உணவு. ஆன்றோர் கல்வி கேள்வி பண்பு ஆகியவற்றில் சிறந்தோர். இதில் வார்த்தைகள் நேரான பொருள் இல்லாமல் சில வார்த்தைகளுக்கு ஆப்போசிட்டான பொருள் கூட அதுக்கான விளக்கமாக வரும். அதனால் நம்மளை ஈஸியாக
குழப்பறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை ஒரு தடவை நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா இதில் இருக்க வார்த்தைகளை கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒப்பர் அப்படின்னா நிகராவார், ஒப்பர்னா நிகராவார். ஒர்க்கம் அப்படின்னா தளர்ச்சி, ஊற்றுனா ஊன்றுகோல், ஊற்றுனா என்னது ஊன்றுகோல். அற்றே அப்படின்னா போன்றதே, ஊன்றுகோல் அற்றே அப்படின்னா போன்றதே. இணைத்தானும் அப்படின்னா எவ்வளவு சிறியதாயினும், அனைத்தானும்னா கேட்ட அத்துணை அளவிலும். ஆன்ற அப்படின்னா நிறைந்த, பிழைத்துணர்ந்தும் அப்படின்னா தவறுகளை உணர்ந்த பொழுதும். இந்த வார்த்தைகள் எல்லாமே திருக்குறள் படித்தவங்களுக்கு ஈஸியாகவே ஞாபகத்தில் இருக்கும். பேதமை அப்படின்னா அறியாமையின் பார்ப்பட்ட இழிச்சொற்கள் தான் பேதமை. இழைத்துணர்ந்து அப்படின்னா நுட்பமாக ஆராய்ந்து. ஈண்டிய அப்படின்னா ஆய்ந்தறிந்த, ஈண்டியனா ஆய்ந்தறிந்த. தகையவே அப்படின்னா தன்மையதே, தகையவேனா தன்மையதே. தொட்கப்படாத அப்படின்னா துளைக்கப்படாத, தொட்கப்படாதன்னா துளைக்கப்படாத. நுணங்கிய அப்படின்னா நுட்பமாகிய, வணங்கியன்னா பணிவான. வாயினராதல் அப்படின்னா மொழியினை உடையவர். வாயுணர்வின் அப்படின்னா உணவுச்சுவை மட்டும், வாயுணர்வின் மாக்கள்னா உணவுச்சுவை மட்டும் அறிஞ்சவங்கள தான் வாயுணர்வின் மாக்கள்னு சொல்கிறோம். அவியுணும் அப்படின்னா இறந்தாலும், அவியினும்னா இறந்தாலும். கந்துகம் அப்படின்னா பந்து, கந்துகம்னா பந்து. கோணம்னா வாட்படை, கோணம் அப்படின்னா வாட்படை. குந்தம் அப்படின்னா சூலம், குந்தம்னா சூலம். கோடைனா வேநீர் காலம். பாடலம் அப்படின்னா பாதிரிப்பூவை தான் பாடலம்னு சொல்கிறோம். மானா மாமரம். சடிலம்னா சடை, சடிலம் அப்படின்னா சடை. கிள்ளை அப்படின்னா கிளி. உய்மீன் அப்படின்னா பிழைத்து கொள்ளுங்கள். மல்லல்னா வளமை. பல் அப்படின்னா நெருக்கம். விசும்புனா வானம். புறவு அப்படின்னா புறாவை குறிக்கும். நிறை அப்படின்னா எடை. ஈர்த்து அப்படின்னா அறுத்து. துளைனா துலாக்கோல், தராசை தான் துளைன்னு சொல்கிறாங்க. நிறை அப்படின்னா ஒழுக்கம். வன்கண் அப்படின்னா வீரத்தன்மை. மேனினா உடம்பு. மறுப்புனா தந்தம், தந்தத்தை மறுப்புன்னு சொல்லுவோம். ஊசி அப்படின்னா எழுத்தாணி. மரம்னா வீரம். கனல்னா நெருப்பு. திருத்தக்க அப்படின்னா அழகு அமைந்த. வையகம்னா உலகம். மொய்யிலை அப்படின்னா நெருங்கி அமைந்த இலை தான் மொய்யிலை. மாறன் அப்படின்னா பாண்டிய மன்னனை தான் மாறன்னு சொல்கிறோம். களிறுனா யானை. தீயின் வாய் அப்படின்னா நெருப்பில், தீயின் வாய்னா நெருப்பில்னு மீனிங்கு. சிந்தைனா எண்ணம். கூரைனா மிக, கூரை அப்படின்னா மிக. நவ்வினா மான். முகில்னா மேகம். மதினா நிலவு. உடு அப்படின்னா சொரிந்த, உடுனா சொரிந்த பொழிந்தன்னு அர்த்தம். புனல்னா மழை நீர். ஆயம் அப்படின்னா தோழியர் கூட்டத்தை தான் ஆயம்னு சொல்லுவோம். ஆசனம்னா இருக்கை. நாத்தொலை அப்படின்னா சொல் சோர்வின்மை, நாத்தொலைனா சொல் சோர்வின்மை. யாக்கை அப்படின்னா உடம்பு. நாத்தொலை வில்லை அப்படின்னா சோர்வின்மையை தான் அப்படி சொல்லுவாங்க, சொல் சோர்வின்மை. யாக்கைனா உடம்பு. பிணி நோய் அப்படின்னா நீங்கா நோய். பேதமினா அறியாமை. செய்கை அப்படின்னா இருவினை, செய்கைனா இருவினை. உணர்வு அப்படின்னா அறிவியல் சிந்தனை. அருனா உருவமற்றது, உருனா வடிவம். வாயில் அப்படின்னா ஐம்பொறிகள். ஊறு அப்படின்னா புலன்களின் இயல்பு. நுகர்வு அப்படின்னா இன்ப துன்ப நுகர்ச்சி. வேட்கைனா விருப்பம். பவன்னா பயன் நோக்கிய சொல்லதான் செயல், பயன் நோக்கிய செயலை தான் பவன்னு சொல்கிறோம். தோற்றம்னா பிறப்பு. பெரும் பேருனா வீடு பேரு. கோடு அப்படின்னா கொம்பு. அழகில அப்படின்னா அளவற்ற. தொக்க விலங்கு அப்படின்னா விலங்கு தொகுதியை தான் தொக்க விலங்குன்னு சொல்கிறோம். களவு அப்படின்னா திருட்டு. காமத்தின இணை விளைச்சு. உழையா உடம்பு அப்படின்னா தளராத உடல். குரலை அப்படின்னா புறம் பேசுதல். வெல்கம் அப்படின்னா விரும்புதல். வெகல்னா விரும்புதல். வெகல்னா விரும்புதல். வெகுழல்னா சினத்தல். பொல்லாக்காட்சினா மாயத்தோற்றம், பொல்லாக்காட்சினா மாயத்தோற்றம். சீலம் அப்படின்னா ஒழுக்கம். தானம்னா கொடை. புரைதீர் அப்படின்னா குற்றம் தீர்ந்த. கேண்மீன் அப்படின்னா கேளுங்கள். முத்தேர் நகை அப்படின்னா முத்துச்சிரிப்பு. உய்மீன் அப்படின்னா போற்றுங்கள். உறைதல்னா தங்குதல். கூற்றுனா யமன், கூற்று அப்படின்னா யமன். மாசில் அப்படின்னா குற்றமற்ற. தொழுது அப்படின்னா வணங்கி. புக்குனா புகுந்து. இடர்னா இன்னல். பகர்வது அப்படின்னா சொல்வது. தெளிவீரே அப்படின்னா தெளியுங்கள். துவ்வா அப்படின்னா நுகராத, துவ்வா அப்படின்னா நுகராத. அகன்றுனா விலகி. ஆழினா கடல். கடன் அப்படின்னா கடமை. சான்றோர் அப்படின்னா நல்ல குணங்கள் நிறைந்தவர். நான் அப்படின்னா நாணம். ஒப்புரவுனா உதவுதல். கண்ணோட்டம் அப்படின்னா உயிர்களிடத்து இரக்கம். வாய்மைனா உண்மை. சால்புன்னா சான்றாண்மை. ஆற்றுவார் அப்படின்னா செயல் செய்பவர். ஆற்றல்னா வலிமை. மாற்றார்னா ஆற்றலில் குறைந்தவரை தான் மாற்றார்னு சொல்கிறோம்.
கட்டளை அப்படின்னா உரைகள். இன்னா அப்படின்னா தீங்கு, இனியன நன்மை, செய்யாக்கால் அப்படின்னா செய்யாவிடத்து, இன்மைனா வறுமை, இழிவன்று அப்படின்னா இழிவானதன்று, திண்மை அப்படின்னா வலிமை, ஆளினா கடல், இருநிலம்னா பெரிய நிலம், பொறை அப்படின்னா சுமை, இசைப்பட அப்படின்னா புகழுடன், கயவர் அப்படின்னா கீழ்குணம் உடையவரை தான் கயவர்னு சொல்கிறோம். விரிகடல்னா பரந்த கடல், காயும் ரவிச்சுடர்னா சுட்டரிக்கும் சூரிய கதிர், யோகம்னா தியானம், உறுதி அப்படின்னா உள உறுதி, சகிப்புத்தன்மைனா பொறுத்து கொள்ளுதல், சொரூபம் அப்படின்னா வடிவம், தரணி அப்படின்னா உலகம், தாரம்னா மனையாள், சேவைனா தொண்டு, அயலார் அப்படின்னா உறவல்லாதோரை தான் அயலார்னு சொல்கிறோம். வையை நாடவன்னா பாண்டியனை சொல்கிறோம். உய்ய அப்படின்னா பிழைக்க, இறந்து செப்பினான் அப்படின்னா பணிந்து வேண்டினான். தென்னவன் குலதெய்வம் சொக்கநாதன், தென்னவன் குலதெய்வம் செக்கநாதன். இன்னல அப்படின்னா துன்பம், இன்னல்னா துன்பம், நல்கினார் அப்படின்னா அளித்தார், இறைஞ்சினா பணிந்து, அளக்கில் கேள்வியார் அப்படின்னா அளவற்ற கேள்வி அறிவினர். சிரம் துளக்கி அப்படின்னா தலையசைத்து. மீனவன்னா மீன்கொடியை உடைய பாண்டியன். பாண்டியனுக்கு எத்தனை பேர் வருது பாருங்கள். விபுதர் அப்படின்னா புலவர், தூங்கிய அப்படின்னா தொங்கிய, பொற்கிழி அப்படின்னா பொன்முடிப்பு, நம்பினா தருமி, பையுள் அப்படின்னா வருத்தம், பணவன்னா அந்தணன், கண்டம் அப்படின்னா கழுத்து, வலுவு பாடல் அப்படின்னா குற்றமுள்ள பாடல், வலுவுன்னா குற்றம், ஆரவை அப்படின்னா புலவர்கள் நிறைந்த அவை, கிளத்தினேன் அப்படின்னா சொன்னேன், சீரணி அப்படின்னா புகழ்வாய்ந்த, வேணினா செஞ்சடை, ஊரான் அப்படின்னா உணரான், நாற்றம்னா நறுமணம், குழல்னா கூந்தல், குழல் அப்படின்னா கூந்தல், ஏத்தம் அப்படின்னா வணங்கும், ஞான பூங்கோதை அப்படின்னா உமையம்மை, கற்றைவார் சடையன் அப்படின்னா சிவபெருமானை சொல்கிறாங்க. உம்பாரார் பதி அப்படின்னா இந்திரன், நுதல்விழின்னா நெற்றிக்கண், பொற்பங்கய தடம் அப்படின்னா பொற்றாமரை குலத்தை தான் பொற்பங்கய தடம்னு சொல்கிறாங்க. ஆய்ந்த நாவலன் அப்படின்னா நக்கீரன், ஆய்ந்த நாவலன் யாருன்னா நக்கீரன், காய்ந்த நாவலன் இறைவன், கரந்தான் அப்படின்னா மறைந்தான். அவ்வளோதான், இதோட 9th செய்யுள் திருப்புதல் முடிஞ்சிருச்சு. நன்றி, வணக்கம்.